தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நவம்பர் 25ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு கூடுதலாக 50 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள். தமிழகத்தில் மருத்துவ எம்பிபிஎஸ் படிப்புக்கான சிறப்பு கலந்தாய்வு 25ஆம் தேதி நடைபெறும் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 135 மருத்துவ இடங்களுக்கும் இந்த 25ஆம் தேதி சிறப்பு கலந்தாய்வு மூலமாக நிரப்புவதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இது தொடர்பாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு 4 கட்டமாக முடிவடைந்திருக்கிறது. இதில் 6 எம்பிபிஎஸ் இடங்கள் மற்றும் 28 பிடிஎஸ் இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக இருந்தது. அதே போன்று ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருந்த மாணவர் உயிரிழந்ததை அடுத்து தமிழகத்தில் இதுவரை 7 எம்பிபிஎஸ் இடங்களும் 28 பிடிஎஸ் இடங்களும் காலியாக இருப்பதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த ஆண்டு தேசிய மருத்துவ ஆணையம் அன்னை மருத்துவ கல்லூரிக்கும் அதே போன்று எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் 50 இடங்கள் தலா 50 இடங்கள் என 100 இடங்கள் கூடுதலாக தமிழகத்திற்கு மருத்துவ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மொத்தமாக 135 இடங்கள் தற்பொழுது காலியாக இருப்பதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. இதற்கான கலந்தாய்வு 25ஆம் தேதி சிறப்பு கலந்தாய்வாக நடைபெறும் எனவும் அதே போன்று இதற்கான கட்டுப்பாடுகளும் மருத்துவ கல்வி இயக்குநரகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு கலந்தாய்வில் பங்கேற்கக்கூடிய அந்த மாணவர்கள் இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த 4 சுற்று கலந்தாய்வுகளிலும் கலந்து கொண்டு இடம் தேர்வு செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கலந்து கொள்வதற்காகவும் அதே போன்று இடங்களை தேர்வு செய்த பிறகு அவர்கள் இந்த படிப்பினை நிராகரித்தாலோ அல்லது இடம் தேர்வு செய்து சேராமல் இருந்தாலோ அவர்களுக்கான அந்த வைப்பு நிதி தரப்படாது எனவும் மேலும் ஓராண்டு காலம் மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது எனவும் மருத்துவ கல்வி இயக்குநரகம் கட்டுப்பாடுகளோடு இந்த சிறப்பு கலந்தாய்வு நடைபெறும் எனவும் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு சிறப்பாக 100 இடங்கள் அந்த கூடுதல் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது சிறப்பம்சமாக இருப்பதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.